புரியுதுங்களா சொல்கிறது? அதுதான் இங்கே பிரச்சனை. அதே மாதிரி இவங்களும் கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு சமையல் கலை வல்லுநர், நீங்கள் என்ன செய்யலாம், அவருக்கு வந்து காஸ்டியூம் டிசைனாக வந்திருக்கீங்க, அவருடைய காஸ்டியூம் மட்டும் நீங்கள் என்னென்னு பார்த்துருக்கணும். அவருடைய அதை தாண்டி கொஞ்சம் பர்சனலாக போய் அவருக்கு எவ்வளோ வருவாய் வருது அப்படின்னு கூட நீங்கள் அவருடைய பில்லு போக்குவரத்துலாம் இருக்கு இல்லையா, ஃபினான்ஷியல், இதை கூட நீங்கள் பார்த்துக்கலாம். அவருடைய காஸ்ட் எவ்வளோன்னு பார்த்துக்கலாம், காஸ்ட்டு கூட பார்த்துக்கலாம். ஆனால் நீங்கள் வந்து அவருடைய சமையலுக்கு அதை தாண்டி எப்படியும் அவருக்கு சமையல் பண்ணும்போது நீங்கள் போவீங்களா, விஐபி சமையல் பண்ணும்போது நீங்கள் போவீங்க இல்லையா, அப்படி போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா சமையல் கூட டேஸ்ட் பண்ணிருக்கலாம் நீங்கள். ஸோ காஸ்ட்டு கேஸ்ட் இன்னும் அவர் என்ன கேஸ்ட்டு கூட நீங்கள் தெரிஞ்சுருக்கலாம் பர்சனலாக போயிட்டு. ஆனால் நீங்கள் வந்து அவர் சமையலை நீங்கள் டேஸ்ட் பண்ண பிரச்சனை இல்லை, அவரே டேஸ்ட் பண்ண தான் பிரச்சனை. நீங்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா இவங்க ஜாய் கிருஷ்ணா அவரையும் சேர்த்து டேஸ்ட் பண்ணிட்டாங்க. இல்லை சமையல் மட்டும் டேஸ்ட் பண்ணியிருக்கணும். ஜாய் கிருஷ்ணா ரங்கராஜை டேஸ்ட் பண்ண நல்லா இல்லை. ரங்கராஜ் யாருன்னா இருக்குது சார், சமையல் கலை வல்லுநர், சமையல் மட்டும் தான் நம்ம டேஸ்ட் பண்ணோம் சார். நான் ஒரே வாரம் சொல்ல, நானாக இருந்தாலும் நீங்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் ரங்கராஜ் எப்படி இருந்தால் நமக்கு என்ன, நமக்கு தேவை ரங்கராஜோட சமையல் என்ன டேஸ்ட், அந்த டேஸ்ட்டோட போயிட்டு இருக்கணும். அது யாராக இருந்தாலும் அதை தாண்டி போகக்கூடாது சார். இப்போ இவங்க போனாங்க, இவங்ககிட்ட இருக்க பிரச்சனையாக என்ன நல்லா புரிஞ்சுங்க. அவர் வந்து மனமானவர் ஒருத்தர்.